இன்றைய வேத வசனம் மத்தேயு 26:41. நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். நாம் சோதனைக்கு உள்ளாகாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். ஏனெனில் மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான் என்ற வார்த்தையின்படி நாம் விழித்திராவிட்டால் நம் சத்ருவாகிய பிசாசானவன் கோதுமை போல இருக்கின்ற மகிழ்ச்சியான வாழ்க்கையில் களையாக சோதனையை விதைத்துவிட்டு போய்விடுவான். எனவே நாம் நித்திரையில் உள்ளவர்களாய் இராமல் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். அதாவது விழிப்புணர்வு உள்ளவர்களாய் ஜெபிக்க வேண்டும். என்ன விழிப்புணர்வு என்றால், நம் பாவத்திற்கு பரிகாரியாக மாறிய நம் கிறிஸ்து நம் அருகில் உள்ளார் என்றும் அவர் பரிசுத்தர், எனவே நாமும் எல்லா நடக்கைகளிலும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வும் நமக்கு இருக்க வேண்டும். இந்த விழிப்புணர்வோடு நாம் ஜெபிக்க வேண்டும். அப்பொழுதே நாம் சோதனையில் இருந்து தப்பலாம். எங்களை சோதனைக்குட்படுத்தப்படாமல் எங்களை தப்புவிக்கும் தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி.